நீங்க சொன்ன விலாசத்துல போய் விசாரிச்சு பார்த்தோம். அப்படிப்பட்டவங்க யாருமே அங்க இல்ல. உங்க மகளை பத்தியும் எந்த வித தகவலும் கிடைக்கல. இனிமே என் பொண்ணை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க தலையில பலமா அடிபட்டதுனால இத்தனை வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்த நீங்க இப்பதான் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அது வராரே அவர்கிட்ட சொல்லுங்க. ஆமாங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்து உங்களை காப்பாற்றி இந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்ததே நான் தாங்க. அது போகட்டுங்க, 15 வருஷத்துக்கு முன்னால பச்சை குழந்தைகளை பிரிஞ்சு போன உங்க மகளை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு நான் வெளியே போறேன். கொஞ்சம் இருங்க, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாம வெளியே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க உங்க மகளை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவு செய்து என் வீட்லயே இருங்க. சொன்னா கேளுங்க தம்பி. சரிங்க, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் டாக்டர். ஆல் தி பெஸ்ட். இது எங்க பரம்பரைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்க எப்பவும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இது உங்ககிட்டே இருக்கட்டும். இருங்க, அர்ச்சனை கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். வண்டி பிரியா, எங்க வந்த? அது வந்துப்பா, கோயிலுக்கு வந்தேன். தெரியுது, ஏன் தனியா வந்த? வண்டியில ஏறு. ஏறு வண்டியில. கண்ணையா, கண்ணையா, என்ன ஐயா? என்ன ஐயாங்கிறத சேர்த்து சொல்லிட்டேன். ஐயா, ஒரு வயசு பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனா இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எல்லாம் வர வழியிலே தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒண்ணும் தெரியாது முதலாளி, எல்லாம் பிரியா செஞ்ச வேலைங்க. பிரியா என்னையா பிரியா? அவ என்னமோ சின்ன பொண்ணு. உன் புத்தி எங்கயா போச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாக்காம நிக்கிற. நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடுறேன். ஒரு நாள் வீட்டுல லெட்டர் இருந்துச்சு. ஐயா, பிரியா வந்தாச்சு. பிரியா வந்தது எங்களுக்கு தெரியும். என்னமோ லெட்டர்னு சொன்னிய, அது என்ன விஷயம் சொல்லியா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஆயாவுக்கு ஜுரம் வரப்போகுதுன்னு லெட்டர் வந்துச்சு. என்ன அப்படி ஒரு லெட்டரா? எங்க குடும்பம் எப்பவுமே முன்னெச்சரிக்கையான குடும்பம். அந்த குழப்பத்துல இருந்தனா அதான் ஒண்ணும் புரியல. அந்த குழப்பத்துல தான் இவளை தனியா கோயிலுக்கு அனுப்புனியா? கோயிலுக்கா? ஆமா ஆமாவா? நீ ஆளாளுக்கு மேல பாத்துட்டு இருக்கீங்க. அப்பா, ஒரு சேஞ்சுக்காக தான் வீட்டுல தனியா இருக்குமே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு என்ன ஓமா, வர வர நீ நடந்துக்கிற முறையே சரியில்லை. ஒரு வாரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்க, அதுதானே சொல்றீங்க? கண்ணையா, இங்க இருந்து உளறி கூட்டாத, உள்ள போய் வேலை கவனி. போ போ போ. எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஒரு நன்றி உணர்ச்சி இருக்காது. இதுக்கு தான் தமிழன் வீட்லயே வேலை செய்யக்கூடாது. ஆமா, இவர் இங்கிலாந்து ரிட்டர்னு. அப்பா, நான் இங்க வந்து அவசரத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம வந்துட்டேன். பாவம், அவன் எனக்காக காத்துட்டு இருப்பா. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உள்ள போ. போ. நல்லா இருக்குமா நீ பண்ண வேலை? நீ கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்த, நான் எல்லாத்தையும் உளறி இருப்பேன். நாம 2 பேரும் மாட்டியிருப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அந்த பசங்களுக்கு கொடுத்திருந்தமே கெடு, அது இன்னையோட முடியுது. நாளைக்கு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறானுங்க. நீ சந்தோஷப்பட போற. பாரு, நல்லா கேட்டுக்க. முதல்ல கடைசியா உன்னை வார்ன் பண்றேன். இனிமே அவரை பத்தி தப்பா பேசின உன் சீட்டு கிழிஞ்சிரும். பி கேர்ஃபுல். என்னது? அவரா? ஒரு வாரத்துக்குள்ள மனசு சேஞ்ச் ஆகுறதுக்கு என்ன காரணம்? அவன் எப்படி அவரானாங்கிறது இப்பத்தானே புரியுது. ஏமா, இந்த பையன் போட்டோ வச்சிருக்க? அவன் பயங்கரமான போக்கிரியாச்சே. பொறுக்கியை விட போக்கிரி எவ்வளவோ மேல். நான் ஒரு வாரமா சிநேகிதி வீட்டுல இருந்ததானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நான் இவரோட தான் இருந்தேன். உங்க குடும்பத்துக்கே உழ வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் மத்த விஷயம் நான் அப்புறமா சொல்றேன். நீ உடனே போய் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அவரை பார்த்து அடடடடே, இனிமே நமக்கு அந்த வேலை வேற இருக்கா? உடனடியா நாம காதல் படம் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் இவங்க காதலுக்கு நாம ஹெல்ப் பண்ண முடியும்.
என்ன படம் பார்க்கலாம்? இந்த செருப்பு கொஞ்சம் தச்சு கொடுப்பா. ₹1 ஆகும் சார். சரிப்பா. வாங்க சார், வாங்க வாங்க. எங்க இது யாருடைய போட்டோ? ஜமீன்தார் பேத்தியாரு, தொழிலதிபர் சக்கரவர்த்தியோட பொண்ணு. சக்கரவர்த்தியா? எந்த சக்கரவர்த்தி? எந்த சக்கரவர்த்தியா? இவர்தாங்க சக்கரவர்த்தி. ஒரு பார்ட்னர் நல்ல சிவா. இவனா சக்கரவர்த்தி? என்ன நீ சக்கரவர்த்தி? ஆமாண்டா, நான் தான்டா சக்கரவர்த்தி. அது என் பொண்ணுடா, என் பொண்ணு. ஏண்டா பணத்துக்காக ஒரு குடும்பத்தை அழிச்சீங்களே, பாருங்களா நீங்க உருப்படுவீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். யாரோ தெரியுமா பைத்தியம் போல இருக்கு. நான் தான் சக்கரவர்த்தி, நான் தான் சக்கரவர்த்தின்னு கத்திடு. ஆத்திரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கண்ணா, என்னம்மா என்ன விட்டுட்டு நீங்க பாட்டு நின்னுட்டீங்க? போட்டக்கார எடு. நான் கூடலமா என்னம்மா நீ அர்த்தராத்தில அர்த்தம் இல்லாம திருடன் திருடன் கத்திக்கிட்டு எங்கம்மா இருக்கிறான்? அட என்னம்மா நீ கனவு கண்டு பயந்து போய் எதையோ உளறிட்டு இருக்கிற. உனக்கு இந்த ரூம் வேணா, பக்கத்து ரூம்ல போய் படு. ஓமா. ஐயோ இந்த பசங்க இப்படிதான்பா. அம்மா பிரியா, எங்க அவசரமா புறப்பட்ட? அது வந்துப்பா, வந்து நீ வந்துன்னு சொல்றதுக்குள்ள கை ரேகையெல்லாம் அழிஞ்சிட போகுது. அப்படி தேய்க்கிற விஷயத்த சொல்லு. நான் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அப்படியா? போமா. அம்மா ஒரு நிமிஷம் இல்ல. நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு தனியா போன அசிங்கமா இருக்குல்ல, துணைக்கு நம்ம ரவிய கூட்டு போ. என்ன ரவி? 10% கரெக்ட். போப்பா. என்ன பொறுப்பில்லாமா? நான் பார்க்க போறது ஒரு பொம்பளை ஃப்ரெண்ட். அதனால என்னம்மா, நம்ம ரவி இப்ப எவ்வளவு மாறிட்டான். முன்ன மாதிரி இல்ல, பொம்பளைங்களை கண்டா தெய்வம் மாதிரி நினைக்கிறான். பாப்பா கூட போ. அந்த பொண்ணு இன்னும் வரக்கானே இல்லடா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவங்க வருவா. வந்தாச்சு வந்தாச்சு. ஏன்டா அந்த கண்ணாடிக்காரன் கூட வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? வீட்டுல குழந்தைக்கு தொல்லை ரொம்ப அதிகமா போச்சு. சந்தோஷமா இருந்துட்டு போலாம். என்ன யாரோ கதை தட்டுறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரையா நீ? சார், பரபிரம்ம பரமானந்த பரமசிவம் உள்ள இருக்காரா? இங்க இல்ல. சொந்த ஊர் நந்திவரம், நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, முழுக்கை சட்டை, இதுதான் ஒரு அடையாளம். உள்ள இருக்காரா? அட இல்லையா. இல்லையா? இங்கதானே தங்கி ஜோசியம் பாக்குறதா சொன்னாங்க. என்ன அது பெரிய அநியாயமா இருக்குது. ஆள் இருக்காரான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு இப்படி கோவப்படுறானே. இன்னொரு தடவை கேட்டா கொண்டுடுவான் போல. நல்லா யானமா இருக்கும். யா கதை தட்டுறாங்களே. என்னையா வேணும்? ஒண்ணு இல்ல,
பரபிரம்மம் பரமானந்தம் பரமசிவம் கீழாரா? இல்லையா. சொந்த ஊர் நந்தி வரும். நெத்தில பட்டா கைத்துல கொட்டா புல் கை சட்டை போட்டு கிடப்பாரு. அதான் அடையாளம். இல்லையா உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உள்ள எங்க வர போயா. இனிமே யாரும் வரமாட்டாங்களா? வரவே மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்தா. எவனோ வேணும்னே கனவு தட்டி கலாட்டம் பண்றான். இரு அவன. யாரியா? சார், இந்த ரூம்ல யாரோ என்ன கூப்பிட்டதான் சொன்னாங்க. யாரியா? பரபிரம்மம் பரமானந்த பரமசிவன் சொன்னாங்க. அந்த ஆளுக்கு சொந்த ஒரு நந்தி வரமா? ஆமா சார். நெத்தில பட்ட கழுத்துல போட்ட அவள்தானே? கரெக்ட் சார். உள்ளதான் இருக்கிறமா ஐயா. கொண்டு பூஜை செய்யட்டா, நேரம் நல்ல நேரம் என்று மேளம் கொட்டட்டா, ஓடும் நதி ரெண்டும் ஒன்றானது இன்று நாம் போகின்ற பாதைகள் சோலையானது. கொண்டு பூஜை செய்யட்டா, நீரம் நல்ல நீரம் என்று மேளம் கொட்டட்டா. நாளை தோன்றும் புல்லும் அன்பே நம் பேர் சொல்லும், அடவானும் மண்ணும் வாழும் நம் காதல் நின்று வாழும். மானே உந்தன் மூச்சில் தானே மண்ணில் நானும் வாழ்கிறேன். உன்னை கட்டி கொண்டு பூஜை செய்யட்டா, நீரம் நல்ல நீரம் என்று மேளம் கொட்டட்டா. ஓடும் நதி ரெண்டும் ஒன்றானது என்று நாம் போகின்ற பாதைகள் சோலையானது. கண்கள் காதல் சின்னம், கண்ணம் ரோஜா சின்னம், பசீர்ந்து போகும் வண்ணம் பரிமாற வேண்டும் இன்னும். நீயே தஞ்சம் என்று வந்து இங்கே வாவா, பூவே உன்னை கட்டி கொண்டு பூஜை செய்யட்டா, நேரம் நல்ல நேரம் என்று மேளம் கொட்டட்டா.
la la la